வெல்கம் டு டெஸ்மெண்ட் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம டெய்லி டென்சம்ஸ், அதாவது குவிக் டென்சம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன கேட்டோம், டாபிக் வைஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கொஞ்சம் மென்சுரேஷன், அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்ல கேட்ட கடைசியா கேட்ட என்டிபிசி அண்டர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே 10 சம்ஸா பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு அது செட் 2 பார்க்க போறோம். அடுத்த 10 சம். சரியா? ஒரே மாதிரி இருந்தா, அதாவது ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் சார், ஆனா இதுல அதே மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போட்டு ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டா செக் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு அந்த சம்லயே அது கொஞ்சம் டவுட் ஆச்சுன்னா இன்னொரு டைம் நடத்தணும் இல்லையா, அது உங்களுக்கு புரியும் இல்லையா, அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? கவனிங்க, என்ன கொடுக்காங்க, if radius of the base of right circular cylinder is decreased by 23% and increased by என்ன ஹைட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 151. அதாவது ஒரு உருளையின் ஆரம், ஓகேங்களா, ஆரம் சாரி விட்டம், ஒரு உருளையின் விட்டம் எவ்வளவு, சாரி ஆரம் தான், ஆரம் வந்து 23% குறைக்கப்பட்டது, உயரம் வந்து 151%. சரியா? நான் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், வால்யூம் உடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எனக்கு என்ன அப்படின்னா πr²h. சரிங்களா? πr² எனக்கு என்ன வரும், 22/7 ஏதோ எழுதுவோம். ஓகேங்களா? பட் ஆனா எனக்கு r 2 டைம் இருக்கு, h ஒரு டைம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், r வந்து ஒரு டைம் எவ்வளவுப்பா டிகிரீஸ் ஆகுது, 23%. அப்ப இங்க எனக்கு என்ன வரும், 77. இங்க அதே மாதிரி எனக்கு என்ன 77, r 2 டைம், இங்க 100. ஆனா என்ன சொல்றேன், 151%, 100ல 151% சேர்ந்தா எனக்கு என்ன வரும், 251. இந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, 151 அப்படிங்கிறது போடக்கூடாது, மிஸ்டேக் ஆயிடும். சரிங்களா? சரி, அப்ப என்ன அப்படின்னா இது ஃபுல்லா ஒரு சைடு எனக்கு என்ன வருது, 1 2 3 4 5 6. சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 77 × 77 மல்டிப்ளை பண்றேன். 7 49, 49 4 53, அதே 53 9 போட போறேன், 9 12, அப்புறம் 6 3 9, 5 5 9 2 9. அதோட நான் எதை மல்டிப்ளை பண்ண போறேன், 251. சரிங்களா? முதல் என்ன வரும், 5 9 2 9, அதுக்கப்புறம் 9 5 45, 2 5 10, 14, 9 5 45, அதுல ஒண்ணு சேர்ந்தா 46, 5 5 25 பிளஸ் 4 29. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்களா, அப்ப 18 5 18 11. சரியா? எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, 9 7 8 4 12 12 9 21, 5 5 10 16 18. சரியா? சோ 9 9 18 3 4. எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 1 4 8 8 1 7 9. சரியா? எனக்கு இதுல இருந்து நீங்க எவ்வளவு கூடி இருக்கு, 48 தானே கூடி இருக்கு. அப்ப என்ன ஆன்சரா இருக்கும், 49. எனக்கு என்ன கூடுனா 48.8 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். நமக்கு என்ன சொல்றாங்க, க்ளோசஸ்ட், அருகில் உள்ள முழு எண், அருகில் உள்ள முழு எண் எனக்கு என்ன வருது, 48.8. எனக்கு என்னவா மாறிக்கலாம், 49 அப்படின்னு சொல்லலாமா? அப்ப ரைட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் B is the right answer. பட் இந்த மாதிரி மாடல்னா எப்படி பண்ணணும் சார், இதை நான் எப்படி பண்ணலாம், ஷார்ட்டா எடுத்து பண்ணி பார்க்கலாமா? அதாவது 80 23 நீங்க என்ன பண்ணிக்கலாம், 25ன்னு வச்சுக்கலாம், 5 4 5 4, ஏன்னா 25ங்கிறதுனால. இந்த பக்கம் 150 வச்சுக்கிட்டா கூட எனக்கு இங்க என்ன வரும்னா 2 வரும், இங்க 5 அப்படிங்கிறது வரும். அப்ப 5 5 25, 25 2 50, 4 4 16, 16 5 80. கிட்டத்தட்ட எனக்கு என்ன அப்படின்னா 30 30/50, 60% மேல வந்துருது. சரிங்களா? ஏன்னா இங்க எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்கேன். அப்ப எனக்கு இது வேண்டாம், இந்த மாடல் வேண்டாம், எக்ஸாக்டாவே போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது இப்ப என்ன அப்படின்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இல்ல, ஒரு 2 to 3 இயர்ஸாவே எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டிவா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கான்செப்ட்ஸ்குள்ள நிறைய போகாம இந்த மாதிரி கால்குலேட்டிவா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. A cylinder rod has outer curved surface. ஒரு சிலிண்டர் ராட், okay, the outer curved surface 1500 centimeter square. If length of the rod is 68 centimeter, ஓகேங்களா, length of the rod is 68 centimeter, then outer radius என்னன்னு கேக்குறாங்க. அதாவது நம்ம இந்த லென்த் ஹைட் கொடுத்திருக்காங்க, ஹைட் என்ன கொடுக்குறாங்க, 68, length of the rod 68. என்ன கேக்குறாங்க நமக்கு, ரேடியஸ் ஆஃப் த ராட். ஓகேங்களா? ஒரு உருளை வடிவ கம்பியின் வெளிப்புற வளைந்த மேற்புற பகுதி எவ்வளவுப்பா சொல்றது, 1500. ஓகேங்களா? சோ அப்ப நீளம் என்ன சொல்றாங்க, கம்பியின் நீளம் 68 சென்டிமீட்டர் எனில் கம்பியின் வெளிப்புற ஆரம் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. சரியா? சால்வ் பண்ணலாமா? சார் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன, 2πRh. அதுதான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 1500 எழுதிக்கலாமா? ஓகே. சோ அப்ப இங்க என்ன வரும், 2 × 22/7 × r என்னப்பா இருக்கு, r தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதானே கேக்குறாங்க, லாஸ்ட் r தானப்பா கேக்குறாங்க. 2, அதாவது லாஸ்ட் என்ன கேக்குறாங்க, கம்பியின் வெளிப்புற ஆரம், ரேடியஸ் என்ன, r தான் கேக்குறாங்க. அப்ப r கேக்குறாங்க, r நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், r கேக்குறாங்கன்னு வச்சுக்கிறேன்.
இன்ட் ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க 68 இஸ் ஈக்குவல் டு 1500. அப்ப ஆர் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் 1500 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 68. சரியா? இது என்ன பண்ணலாம் 1:2 இங்க என்ன பண்ணலாம் 750. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 11 இங்க பாத்தீங்கன்னா 3 2s are 6 ஒன்னு போட்டீங்கன்னா 7 7 2s are 14 5. சரிங்களா? சோ வேற எதுவும் செய்ய முடியாது. அப்ப எனக்கு என்ன அப்படின்னா 68 இன்ட்டு 11 பண்ணி தான் ஆகணும். 375 இன்ட்டு 7 பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்ப என்ன பண்றேன் 375 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்றேன். சரியா? சோ அப்ப என்ன வருது 5 7s are 5 7 35 7 7 49 plus 3 52 7 3 21 26. சரிங்களா? எனக்கு என்ன வருது 2625 டிவைடட் பை ஓகேங்களா கீழ என்ன இருக்கு 68 இன்ட்டு 18 11 தான். அப்ப என்ன பண்ண போறேன் 8 8 6 14 748. ஓகேங்களா? சோ அப்ப இது ரெண்டையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போறேன். எனக்கு எல்லாமே பாயிண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ஆப்ஷன்ஸ் போய் செக் பண்றேன். 3 பாயிண்ட் 3 பாயிண்ட் 3 பாயிண்ட் 6 பாயிண்ட் இருக்கு. சப்போஸ் இது 3 4 5 6 அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கலாம். ஆனா இங்க எல்லாமே 3 பாயிண்ட்ல இருக்கனால வேற வழியே கிடையாது. நம்ம டைரக்டா என்ன பண்ணிதான் ஆகணும் நார்மலா கேன்சல் பண்ணலாம். சார் எனக்கு கேன்சல் பண்ண கஷ்டமா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. டைரக்டா நம்ம ஸ்கூல் டேஸ்ல பண்ண மாதிரி இந்த லாங் டிவிஷன்லயே போடுங்க. ஒரு பிரச்சனை இல்ல. நமக்கு தேவை என்ன வரணும் ஆன்சர் வரணும். சரியா? சார் நம்ம எல்லா ஷிஃப்ட்லயும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்துக்கமே தவிர 25 கொஸ்டின் இந்த மாதிரி இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25 கொஸ்டின்ஸ் எப்பவுமே இதே மாதிரி கால்குலேட்டிவா இருக்காது. சரிங்களா? ஒரு 2 இல்ல 3 கொஸ்டின் இருக்கும். பட் அந்த 2 3 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது. நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க போய் அந்த 22 நம்ம என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நம்ம கொண்டு போறோம். சரிங்களா? சோ அப்ப என்ன பண்றேன் இன்டூ 3 சொல்லி போடலாமா? எனக்கு எல்லாமே 3 இருந்தா இதுவும் 3 குள்ள தான் வரும். அப்ப 7 48 இன்டூ 3 8 3s are 24 4 3s are 12 14 7 3s are 21 2 2. அப்ப என்ன வருது 2 2 4 4. சரிங்களா? 1 அகைன் பாத்தீங்கன்னா 5 8 2. சரியா? பாயிண்ட் வச்சா என்ன போட்டுக்கலாம் 0 போட்டுக்கலாமா? இப்ப 3ங்கிறது இங்க பாத்துருக்கோம். சரிங்களா? அப்ப அதுக்கு எனக்கு என்ன வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 பக்கத்துல தான் வருமா? அப்ப எனக்கு என்ன வரும் 3.5ல தான் ஆன்சர் வரும். அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஒரு ஸ்டெப் நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்னங்கிறத ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் ஒன். ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நம்பர் மட்டும் வேற. அப்ப 2πr h is equal to 7500 போட போறீங்க. சரிங்களா? அப்ப 2 into 22/7 into நம்ம r தான் கண்டுபிடிக்கணும். r வரை வச்சுக்கிறேன். சரிங்களா? h என்ன கொடுத்திருக்காங்க 87 which is equal to 7500. அப்ப r which is equal to 7500 into 7 divided by 2 into 22 into 87. சரியா? சோ அப்ப நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இது எனக்கு என்ன இது ஒரு டைம் இங்க எனக்கு என்ன வரும் 3750. இது எனக்கு என்ன 1 1 இங்க பாத்தீங்கன்னா 1 2 is 2 அகைன் ஒரு 1 1 போகுமா? அப்ப 8 7 5. ஓகேங்களா? இதை நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். இதோடைய ஆன்சர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு ஒரே क्वेश्चन இருக்கறனால. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? எஸ் இது எல்லாமே அண்டர் கிராஜுவேட்ல இப்ப ரீசன்ட்டா கேட்ட क्वेश्चंस தான் அண்டர் கிராஜுவேட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் having a diameter. நார்மலா என்ன கேட்டிருக்காங்க ஒரு கோளத்தின் கன அளவு கேக்குறாங்க. சரிங்களா? சோ அப்ப கோளத்துடைய கன அளவு ஃபார்முலா என்ன 4/3 πr3. அப்ப வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகேங்களா? என்னவோ ஒரு ஸ்பியர் தான் கொடுத்திருக்காங்க. அதோடைய வால்யூம் கேக்குறாங்க. அப்ப எனக்கு என்ன வருது 4/3 πr3 வருதா? ஓகே சோ அப்ப என்ன வரலாம் 4/3 இன்டு ஆக்சுவலா பையோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 22/7 பயன்படுத்தவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பையோட வேல்யூவை 22/7 தான் எடுத்துக்கணும். இன் கேஸ் எனக்கு அந்த இடத்துல பையோட வேல்யூ 3.14 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும் 3.14 எடுத்துக்கணும். அப்படின்னா எனக்கு 22/7 தான். அப்ப 22/7 இன்டு ஆரோடைய வேல்யூ என்ன நமக்கு டயாமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர் என்னப்பா டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 16.8 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஆர் என்ன அதுல பாதியா 8.4. அப்ப இங்க என்ன பண்றேன் 8.4 இன்டு 8.4 இன்டு 8.4 ன்னு சொல்லி போடுறேன். சரிங்களா? அப்ப இங்க 17 is 7 இது 17 is 7 பாயிண்ட் போட்டீங்க அப்படின்னா 27. ஓகேங்களா? அப்ப 1.2 ன்னு கிடைச்சிரும். அப்ப இது 1 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0.4 ன்னு கிடைக்கும். அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 இன்டு 0.4 இன்டு 22 இன்டு 8.4 இன்டு 8.4. சரியா? ஓகே சோ இது எனக்கு என்ன 4 4s are 16 1.6. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும் 1.6 இன்டு ஓகேங்களா 22 இன்டு இப்ப நம்ம நேத்தான 84 ஸ்கொயர் எப்படி நம்ம பார்க்கலாம்னு சொன்னேன் 84 84 மே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளவு பாரு லெஸ் ஆகுது
-16, இங்கேயும் -16 போடுவாங்க. 16 ஸ்கொயர் என்ன 256. கடைசி இருக்க ரெண்டு நம்பர் மட்டும் போடுவோம், என்ன வரும் 256. ரெண்டு இங்க வச்சுக்கலாமா, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா -14. இதுல எனக்கு 14 மைனஸ் பண்ணும், அப்ப 7086. சரிங்களா, அப்ப எனக்கு என்ன வரும் 756, 70.56. சரிங்களா, ஓகே சரி. சோ இப்போ என்ன அப்படின்னா கடைசி நம்பர் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா யூனிட் டிஜிட் செக் பண்ணி பாக்குறேன். நம்ம எல்லா சம்லையும் பண்ணுவோம் இல்லையா, நார்மலா செட் வைஸ் சால்வ் பண்றப்ப. அப்ப இந்த யூனிட் டிஜிட் செக் பண்ணி பாக்குறப்ப எல்லாமே எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 1ல தான் கிடைக்கும், வேற வழியே கிடையாது. நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், இது எனக்கு கிளியரா மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். நீங்க ரெண்டு ரெண்டு நம்பரா மல்டிப்ளை பண்ணி பண்ணாலும் சரி, இல்ல மொத்தமா பண்ணி பண்ணாலும் சரி. சரிங்களா, 2 16 போடுறேன். 2 6 are 12, 2 6 are 12 plus 1 13. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 22, அப்ப 2 இங்க 5, அப்ப என்ன வருது 35.2 into 17.56. என்ன ஆன்சர் வரும் 70.56 into 35.2. சரியா, சோ 2483 இல்ல 2473.71. ஓகேயா, சோ அப்படியே ஒரு சின்ன கால்குலேட் பண்ணுங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணலாம், இது கால்குலேட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் ஸ்டெப் வரை கொண்டு வந்திருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, 1622 போடும்போது உங்களுக்கு 352 கிடைச்சது. ஓகேங்களா, அப்ப 352 into 7056 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 7056 போட்டீங்கன்னா. சரி ஓகே, நம்ம சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7056352. 6 2s are 12, 5 2s are 10, 11, 7 2s are 14, 6 5s are 30, 5 5s are 25, 28, அப்போ 7 5s are 35. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 3s are 18, 5 3s are 15, 16, 7 3s are 21. சோ அப்ப 2 1 17 வருதா, அப்ப 5 2 6 2 8 8 4 12 13. 3 பாயிண்ட்ஸ் வரும், எல்லாமே அதுல தான் இருக்கு. அப்புறம் செக் பண்ணி தான் வழி கிடையாது. 7 4 சாரி 8, ஏன்னா 13 இல்லையா, 8 8 2. சோ அப்ப என்ன ஆன்சர்ப்பா ஆப்ஷன் ஏ, அதாவது 7.12 இருக்கு. இந்த நம்பர் எல்லாத்தையும் லாஸ்ட்ல கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன 2483.71. சரிங்களா, வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்க. சரியா, ஒரு ஏரியா ஆஃப் த, அதாவது ஒரு சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 11 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு. ஓகேங்களா, ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு என்ன. ஓகேங்களா, அருகில் உள்ள முழு எண்ணெய் ஆஸ் அ கன்சிடர் அஸ் அ ஹோல் நம்பர் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. சரியா, எனக்கு எந்த ட்ரையாங்கிள் கொடுத்தாலுமே அதோட சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 சைடு இருக்கு அப்படின்னா அதை ரெண்டையும் நான் செக் பண்ணி பாக்குறேன், இது எந்த மாதிரி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் எனக்கு வந்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா என்னோட ஏரியா ஃபார்முலா ½ into BH. 3 சைடுமே ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் √3/4a², ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். பட் காமனா 3 சைடுமே டிஃபரெண்டா இருக்கு, அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்ல அப்படின்னா எனக்கு அதோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா √S into S minus A, S minus B and S minus C. சரிங்களா, where S which is equal to A plus B plus C divided by 2. சரியா, அப்ப 11 plus 15 என்னப்பா 26, 26 plus 16 என்ன 31, 42 வருதா, அப்ப 42/2 S equal to 21. சார் எஸ்னா என்ன, எஸ்னா எனக்கு என்ன அப்படின்னா செமி பெரிமீட்டர். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுடைய சுற்றளவுல பாதி தான் எனக்கு என்ன அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப எஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 21 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஏரியா கண்டுபிடிக்கலாமா. அப்ப ஏரியாவோட ஃபார்முலா தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏரியா which is equal to 21 into A வந்து என்ன ஃபர்ஸ்ட் 21 - 11 10, 21 - 15 6, 21 - 16 5. சரிங்களா, எஸ். சோ இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 6 x 5 30, 30 x 10 300, அப்ப 21 x 300. சரிங்களா, அப்ப 21 x 300 பண்ணா உங்களுக்கு என்ன வருது 6 ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, சரி எனக்கு எது பக்கத்துல இருக்கு 80 ஸ்கொயர். எனக்கு என்னப்பா வரும் 80 ஸ்கொயர். 80 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 6400. அப்ப 80க்கு பக்கத்துல தானே கண்டிப்பா இருக்கும், 80க்கு கீழே தானே இருக்கும் சார், 80க்கு கீழே தான் இருக்கும். அப்ப 80 கீழே ஒரே ஒரு ஆன்சர் என்ன 79. அப்ப ஆன்சர் என்னப்பா 79. சரிங்களா, ஓகே கிளியர். எஸ், நம்ம மொத்தமா கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுல இருந்து எவ்வளவு பார்த்திருக்கோம். இல்ல சார் நான் இங்க இருந்தே போய்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க 3 x 7, 2 x 5. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 x 3. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 இருக்கு. இந்த 5 இந்த 5 ரெண்டு நம்பர் இருக்கு, இந்த 3 ரெண்டு நம்பர் இருக்கு, இந்த 2 ரெண்டு நம்பர் இருக்கு. அப்ப எனக்கு என்ன வருது 2 5s are 10, 30 அப்படிங்கிறது கிடைச்சிருது. ஆனா எனக்கு என்ன இருக்கு √7 இருக்கு இல்லையா. இந்த 7 வேல்யூ எப்படி பாக்குறது அப்படின்னா 7 இருக்குன்னா என்ன பண்றேன் 4 + 3 எழுதிக்கிறேன். 7 எப்படி எழுதிருக்கேன்
4 plus 3 அப்படிங்கறது எழுதியிருக்கேன். 7ங்கிறத 4 plus 3 அப்படிங்கறது எழுதியிருக்கேன். அப்ப அந்த 4 plus 3ல எனக்கு இங்க 2 வருமா, அப்ப இன்ட்டு 2.3/4. அப்ப 30 இன்ட்டு 2.75 சம்திங் வரும். சோ அது உங்களுக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட நியர்பை இதே ஆன்சர் தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன, 79 is the right answer. சரிங்களா? அதுக்கு பெட்டர் இந்த வே பெட்டர். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன் 1ல இருந்து 100 ஸ்கொயர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நம்ம கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. the area of the one side of rectangular box. ரெக்டாங்கிள் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அது 2D, பட் ரெக்டாங்குலர் பாக்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு என்னப்பா, கியூபாய்டு 3D. ஓகேங்களா? ரெக்டாங்குலர் பாக்ஸ், இதான் ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஓகே, சோ மேல ஓபன்ல இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கு. ஒன் சைடு எனக்கு என்ன சொல்றாங்க, இதோட ஏரியா எடுத்துக்கலாமா, இதோட ஏரியா எனக்கு என்ன சொல்றாங்க 45. அந்த ஏரியா ஆஃப் another adjacent side, பக்கத்துல உள்ள இந்த ஏரியா எடுத்துக்கிறேன். இந்த ஏரியா என்ன சொல்றாங்க 24. ஓகேங்களா? and if area of the top of the third surface, டாப்ல என்ன சொல்றாங்க எனக்கு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்லாமே ஏரியா சொல்றாங்களா? சரி, இப்போ எனக்கு அது கியூபாய்ட் ஷேப் நான் சொல்லிட்டேன். லென்த், பெர்த், ஹைட் இருக்கும். அப்ப L into B, B into H, H into L. ஓகேங்களா? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு L into B வரும், இங்க பாத்தீங்கன்னா H into L வரும். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா L into B, எனக்கு லாஸ்ட் வால்யூம் தானே கேக்குறாங்க, வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் தானே கேக்குறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா LBH. இங்க எனக்கு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா, LB into BH into HL which is equal to எனக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 45 into 24 into 30 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சரி, எனக்கு என்ன வரும் L ஸ்கொயர் B ஸ்கொயர் H ஸ்கொயர், எல்லாமே 2 இருக்குது இல்லையா, H ஸ்கொயர். இங்க அதே மாதிரி என்ன வருது 45 into 24 into 30. சரியா? அப்புறம் LBH is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் நம்பரா பிரிங்க, 9 into 5. 24 எப்படி எழுதிக்கலாம் 4 into 6. அது மாதிரி 30 எப்படி எழுதிக்கலாம் 3 into இல்ல 6. இங்க 6 பிரிச்சிருக்கோமா, அப்ப என்ன பண்றேன் 6 into 5 அப்படிங்கறத நான் பிரிச்சுக்கிறேன். சரியா? எனக்கு என்னென்ன காமனா இருக்கு, ஒரு 5 ஒரு 5 6 6. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 into 6 into 4 வெளியில இருந்தா 2, 9 வெளியில எடுத்தா 3. அப்ப 5 6 are 30, 30 into 2 60, 60 into 3 180. அப்ப இதோட வால்யூம் எனக்கு என்ன 180. சரிங்களா? ரைட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்னா அது கியூபாய்டு தான். இங்க ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா L into B, B into H, H into L அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு adjacent side அப்படிங்கறத எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நான் பாட்டம் எடுக்கலாம் கூட நீங்க என்ன பண்ணுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த சைடையும் இந்த சைடையும் எடுத்தா கூட உங்களுக்கு என்னவா இருக்கும், ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். A hollow spherical shell is made up of metal density 15. ஓகேங்களா? and its internal and external radii are 8 and 11 cm. அதாவது இது சொல்றாங்க, இது வந்து எனக்கு ஒரு ஹாலோ. சரியா? ஒரு ஹாலோ. இதுல இந்த அவுட்டர் ரேடியஸ் இருக்கு இல்லையா, இங்க இருந்து நான் என்ன பண்றேன், இந்த எல்லோ, இந்த அவுட்டர் ரேடியஸ் தான் எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 11. இந்த இன்னர் ரேடியஸ் தான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8 அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க, ஒரு உள்ளீட்டு கோள வடிவ ஓடு 15 கிராம் per சென்டிமீட்டர் அடர்த்தி, 15 கிராம் சென்டிமீட்டர் அடர்த்தி இருக்குது. உலோகத்தானது அதன் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 11 சென்டிமீட்டர் ஆகும். ஓட்டின் நிறை, ஓகேங்களா, நிறைனா என்னப்பா, மாஸ், அதோடைய டோட்டல் மாஸ் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. நம்ம நேத்தால பார்த்தோம், மாஸோடைய ஃபார்முலா என்னப்பா சொன்னேன், மாஸோடைய ஃபார்முலா மாஸ் which is equal to, எப்பவுமே மாஸ் which is equal to என்ன ஃபார்முலா, டென்சிட்டி இன்டு வால்யூம். எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ் which is equal to டென்சிட்டி இன்டு வால்யூம். சரியா? இங்க நமக்கு டென்சிட்டி கொடுத்திருக்காங்களா, அவங்களே என்ன கொடுத்திருக்காங்க 15 கிராம் per சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்களா. அப்புறம் அவங்க மாஸ் தானப்பா கேக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், மாஸ் which is equal to டென்சிட்டி அவங்களே 15 கிராம் கொடுத்திருக்காங்க, எழுதிக்கிட்டேன். வால்யூம் உடைய ஃபார்முலா என்ன, 4/3 பை. நார்மல் கோணமா இருந்தா r கியூப் மட்டும் போடுவேன். இங்க எனக்கு ஸ்பெரிக்கலா இருக்கறதால என்ன பண்றேன், r கியூப் மைனஸ் r கியூப். சரிங்களா? சோ அப்ப எனக்கு என்ன வருது 15 into 4/3 into 22 by, ஏன்னா அவங்களே கொடுத்தாங்க பையை வந்து 20/7 பயன்படுத்துவோம் இன்டு r கியூப் என்ன 11 கியூப் 1331 1331 மைனஸ் 8 கியூப் என்ன 512. ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆன்சர் வரும், சோ 1 இங்க போட்டு 5 போட்டுக்கலாமா. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் பண்ணி பார்க்கறேன், கண்டிப்பா 7 ஆல டிவைட் ஆகற மாதிரி நான் பாயிண்ட்ல எதுமே கொடுக்கல. அப்ப 512 போடுறேன். சோ இங்க 2, இங்க பாத்தீங்கன்னா 9 1 8 819. சரியா? அப்ப 5 into 4 into 22 into 819/7.
அப்ப ஒன்னா இங்க எனக்கு என்ன ஒரு 177, ரிமைனிங் 17 ரிமைனிங் 4 7 49 சரியா. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 5 இன்ட்டு 4 20 இன்ட்டு 22 இன்ட்டு 117. ஏதாவது ஜீரோல கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாமா? ஜீரோல தான் கிடைக்குது. பட் எனக்கு ஏதாவது லாஸ்ட் நம்பர் செக் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்க போறேன். சோ எனக்கு என்ன லாஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும்னா 8ல கிடைக்குமா? ஏன்னா எனக்கு 22 இன்ட்டு 20 என்னப்பா 440 இன்ட்டு 117 8ல கிடைக்குமா? அப்ப எனக்கு 8ல கிடைக்கிறப்ப சரி நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன், நோ இஷ்யூஸ். 117 இன்ட்டு 4 7 4s are 28 146. அடுத்து பாத்தீங்கன்னா 146. அடுத்து 66 8 8 8 6 14 6 1 7 67480. ஓகே ஓகே லாஸ்ட் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் அப்படியே கொடுத்துட்டேன்ப்பா. பட் நான் என்ன பண்றேன் மல்டிப்ளை பண்ணியே போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஓவரால் என்ன வேல்யூ கிடைக்குது 6748 கிராம்ல கிடைக்குது. ஆனா நமக்கு அதை என்ன கேக்குறாங்க இன் கிலோகிராம்ல கேக்குறாங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் by 1000 which is equal to 6.748. ரைட் ஆன்சர் இஸ் 6.748. லாஸ்ட் சம் ஆப்ஷனே வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன்ப்பா. ஆன்சர் என்ன அப்படின்னா 6.748. உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் ராட் ஆல்ரெடி ரேசமா பண்ணோமா? என்னப்பா கொடுத்திருந்தோம் 2πRh which is equal to 1800. ஓகேங்களா? அப்ப 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். R அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 52 which is equal to 1800. அப்ப R which is equal to 1800 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 52. சரியா? சோ இது 1 இங்க எனக்கு என்ன வரும் 900 வச்சுக்கலாமா? 900. இது 11 இங்க எனக்கு என்ன வரும் 450. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் R which is equal to 450 இன்ட்டு 7 ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன். 45 இன்ட்டு 7 30 5 35 7 28 28 பிளஸ் 3 31. அப்ப 3150 டிவைடட் பை 52 இங்க 52 போடுனா எனக்கு என்ன வருது 572. சோ எனக்கு இதெல்லாம் ஆன்சர் வர போகுது 6ல தான். ஏன்னா எனக்கு 5 னா 2 5லயே முடிஞ்சிரும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 572 into 6 போடுறேன். 2 6 are 12 7 6 are 42 43 5 6 are 30 34. ஓகேங்களா? 6ல போது அப்ப 5ல தான் ஆன்சர் வரணும். அப்ப 5 பாயிண்ட் இங்க எனக்கு என்ன இருக்கு ரிமைனிங் ஒரு 300 தான் இருக்கா? அப்ப அதுவும் எனக்கு 5.5ல தான் ஆன்சர் வரும். அப்ப ரைட் ஆன்சர் இஸ் 5.51. கிளியர்? நீங்க இதை சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தான் கிடைக்கும் 5.51 மேல தான் கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் தி 2 டிஜிட்ஸ் என்ன சொல்றாங்க கரெக்ட் டு 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம் 5.51 எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட் ஆன்சர். ஓகே அடுத்த கேள்வி. ஓகே அடுத்த ரெண்டு क्वेश्चन ஒரே மாதிரி. இப்ப ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் டிக்ரீஸ்ட் பை 19%. அப்ப இதே சம் தான் பார்த்தோமா 100ன்றதா நான் என்ன பண்ண போறேன் 81. எத்தனை டைம் போடுவேன் 2 டைம். ஏன் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா வந்து r2h பை r2h. rங்கிறது 2 டைம் வரும். அதனால தான் என்ன பண்றேன் r2. அதுக்கப்புறம் எவ்வளவுப்பா இன்க்ரீஸ் ஆகுது 102. அப்ப இங்க 100 இருந்த வேல்யூ இங்க நான் என்ன போட போறேன் 202 அப்படிங்கிறது போட போறேன். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும் 1 2 3 4 5 6. சரியா? இந்த பக்கம் அதே மாதிரி என்ன பண்ண போறேன் 81 ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணலாமா? 81 இன்ட்டு 81 என்ன வருது 81 1 8 8 8 64. அப்போ 1 8 8 16 65 61. சரிங்களா? 65 61. அப்ப 65 61 இன்ட்டு 202 போடலாமா? ஓகே அப்ப 1 2 is 2 6 2s are 12 5 2s are 10 11 6 2s are 12 13. அப்ப 1 2 3 4. சரியா? அதுக்கப்புறம் எனக்கு அதே நம்பர் தான் வரப்போகுது. அப்ப என்ன பண்ண போறேன் இந்த ரெண்டு நம்பர் தள்ளிட்டோம்னா 2 2 1 3 1. அப்ப என்ன ஆன்சர் வரும் 2 2 3 5 2 3 1. அப்ப இந்த வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது 1 3 2 5 3 2 2. இதுல இருந்து எனக்கு எவ்வளவு அதிகமா வித்தியாசப்படுது 32 தான் வித்தியாசப்படுது. அப்ப என்ன ஆன்சர் 33% தான் ரைட் ஆன்சர். கிளியர்? எஸ். இதே மாதிரிதான் நெக்ஸ்ட் சம். அந்த எல்லா நம்பரும் சேம். ஆனா இந்த நம்பர் மட்டும் எனக்கு என்ன இருக்கு மாறி இருக்கு. அப்ப இதே சம் நீங்க போட்டீங்கன்னா என்ன போடுவீங்க அப்படின்னா 100 81 100 81 இங்க 100. ஆனா எனக்கு என்ன 122 222 அப்படிங்கறத நான் போட போறேன். அவ்வளவுதான். சோ இங்க வந்து என்ன பண்றோம் 81 ஸ்கொயர்ங்கிறது 6/61. அப்ப இன்ட்டு 222 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 சம் ஆன்சர் தான் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி மாடல்ஸ் இருக்கனால நான் உங்களுக்கு ஆன்சர் தான் கவர் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த செஷன்ல ஒரு 10 சம் முடிஞ்சு.
அடுத்த செஷன் அடுத்த மென்சுரேஷன் அப்படியே 10 சம் பார்க்கலாம் சரிங்களா. ஒரு 100 கேள்வி என்னமோ ஒரு இதுல கொடுத்துருக்காங்க மொத்தத்துல. அந்த 100 தான் என்ன பண்ண 10 ஸ்பிட் பண்ணி எடுத்துட்டே இருக்க போறோம். இல்ல டெய்லி அப்பப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீக்வன்ஸா வந்துட்டே இருக்கும். இதோட பிடிஎஃப் அண்ட் பிபிடி என்ன உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் செட் 13ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருந்தேன். அது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், கமெண்ட்ல போய் நான் பின் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஏன்னா அது ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் இருந்தாலும் அது உங்களுக்கு தப்பா தெரிய வேண்டாம். ஐ மீன் தப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஓகேங்களா. சோ நீங்க சொன்னாலும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால எந்த இதுவுமே கிடையாது. நம்ம ஸ்டாஃப் அதனால சொன்னா அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் ராங் கால்குலேட்டிவ் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல். அது நம்ம மாத்திக்கலாம் அவ்வளவுதான் சரியா. சோ இப்போ 10 சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 10 சம்ல பார்க்கலாம் சரியா. இப்பதான் நீங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு நோட்டிபிகேஷன் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோ. அப்பதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் கிடைக்கும் சரியா. சோ தேங்க்யூ, see you all.